சரி, அப்ப என்னையாம் சேர்வைகளை நாங்க அது என்னென்ன மூலகங்களாக ஆக்கப்பட்டுச்சோ அதை வந்து சேதன சேர்வைகள் அச்சேதன சேர்வைகள் என்று பிரிச்சுக்கோம். இப்ப இந்த 4 பிரதான சேர்வைகளுக்கும் நாங்க ஒரு பேர் சொல்ல போறோம். என்ன பேர்? கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட், நியூக்ளிக் அமிலம். இந்த 4 சேர்வைகளுக்கும் நாங்க சொல்றது வந்து உயிரியல் மூலக்கூறுகள். சரியா? கார்போஹைட்ரேட் பிரதானமா காணப்படுற மூலகம் வந்து 3 CHO. சரி சரி சரி. முதலாவது 10ஆம் ஆண்டுல முதலாவது அலகு உயிரின் இரசாயன அடிப்படை. உயிரின் இரசாயன அடிப்படை. உயிரின் இரசாயன அடிப்படை என்ன தெரிஞ்சது சொல்லுங்க பாப்போம். படிச்சிருப்பீங்க. ஆனா உயிரின் படிச்சது என்ன என்று சொல்லுங்க பாப்போம். இரசாயன அடிப்படை. சரி சொல்லுங்க பாப்போம். உயிரின் இரசாயன அடிப்படையில வந்து என்ன எல்லாம் படிச்சீங்க? என்ன படிக்கணும்? நம்மளோட உடம்புல இருக்க என்னென்ன பதார்த்தங்கள் சேர்வைகள் என்ன நம்ம இயற்கையில எடுத்தோம்னு சொன்னா மூலகங்கள் இருக்கேன 9ஆம் ஆண்டுல படிச்சு இருப்பீங்க. சடப்பொருட்களை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். என்னென்னு பிரிக்கலாம்? தூய பதார்த்தங்கள், தூய்மையற்ற கலவை என்று படிச்சு இருப்பீங்க. என்ன தூய பதார்த்தங்கள்ல 2 படிச்சு இருப்பீங்க. என்ன எல்லாம் 9ஆம் ஆண்டு தூய பதார்த்தங்கள்ல 2 இருக்கு. என்ன எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. தெரிஞ்சது தெரியாது சொல்லுங்க. நான் சொல்லுங்க. தூய பதார்த்தங்களை நாங்க 2ஆ பிரிச்சுப்போம். ஒன்று வந்து மூலகங்கள், அடுத்தது வந்து சேர்வைகள். என்ன மூலகங்கள், அடுத்தது சேர்வைகள். சரி, மூலகங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச மூலகங்கள். மூலகங்கள்னா என்ன? உதாரணத்துக்கு ஒரு 2 மூலகம் சொல்றேன்னா என்ன? ஹைட்ரஜன். மூலகங்களுக்கு உதாரணம் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கல்சியம், பாஸ்பரஸ். இப்படி வந்து இதை சொல்றது நாங்க மூலகங்கள். இது வந்து இயற்கையில 92 வகையான மூலகங்கள் இருக்கு. 92 வகையான மூலகங்கள். சரியா? இந்த மூலகங்கள் ஒன்று சேர்ந்துதான் என்ன உருவாகுது? மூலகங்கள் பல சேர்ந்து என்ன உருவாகுது? சேர்வைகள். என்ன இது? மூலகங்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்யுது? சேர்வைகள் உருவாகுது. சேர்வைகளுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். சேர்வைகள் சேர்வைகள் கார்பனீரொட்சைடு. வேற வேற என்ன? நீருக்கு என்ன குறியீடு? நீருக்கு என்ன குறியீடு? H2O. சரியா? அப்ப மூலகங்கள் பல சேர்ந்து சேர்வைகள் உருவாகுது. சரியா? அப்ப இயற்கையில இந்த இயற்கையில காணப்படுற 92 வகையான மூலகங்கள்ல நம்மளோட உடம்புல இருக்க மூலகங்கள் சேர்வைகளை பத்தி தான் இந்த அலகுல படிக்கப்படும். சரியா? உயிரின் இரசாயன அடிப்படைன்னு சொன்னா இந்த உடம்பு, நம்மட உடம்பு, தாவர உடம்பு அல்லது விலங்குகள உடம்பு என்னென்ன சேர்வைகளால என்னென்ன மூலகங்களால ஆக்கப்பட்டு படிக்கிறதுதான் இந்த அலகு. சரியா? இந்த இதுல வந்து என்ன எல்லாம் படிக்க போறோம்னு சொன்னா நான் சொன்னேன் இயற்கையில 92 வகையான மூலகங்கள் இருக்கு. இந்த 92 வகையான மூலகங்கள்ல 25 வகையான மூலகங்கள் நம்மளோட உடல்ல காணப்படும். எத்தனை வகையான? 25 வகையான மூலகங்கள். அதுல வந்து நம்ம உடம்புல ஒரு 100 எடுத்தோம்னு சொன்னா 100 கிராம் ஒரு மூலகம் இருக்கின்ற எடுத்தோம்னு சொன்னா 25 மூலகங்களும் 100 கிராம் இருக்குன்னு சொன்னா இதுல வந்து கூடுதலா அதிக அளவு இருக்க மூலகம் நம்ம உடம்புல ஆக்சிஜன். என்ன முதலாவது வந்து ஆக்சிஜன், அடுத்தது வந்து கார்பன், அடுத்தது ஹைட்ரஜன், அடுத்தது நைட்ரஜன். சரியா? அப்ப நம்ம உடம்புல இப்ப நான் சொல்லிக்கேன் இயற்கையில 92 வகையான மூலகங்கள் இருக்கு. அதுல வந்து 25 வகையான மூலகங்கள் நம்ம உடல்ல இருக்கு. அந்த உடல்ல இருக்கு 25 மூலகங்கள்லையும் அதிக அளவு இருக்கிறது என்ன? ஆக்சிஜன். என்ன ஆக்சிஜன் எத்தனை வீதம் இருக்குன்னு சொன்னா 65% ஆக்சிஜன் இருக்கு. என்ன அப்ப நம்ம உடம்புல ஒரு 100 கிராம்
எல்லா மூலகம் இருக்குன்னு சொன்னா அதுல ஒட்சிஜன் எத்தனை கிராம் இருக்கும்? 65 கிராம். அப்ப 100 வீதத்துக்கு 65 சொன்னா 100 கிராமுக்கு 65 கிராம் இருக்கு. நான் இதை எப்படி இது வந்து ஒரு எம்சிக்கு கேள்விக்கு வரும் சரியா? அப்ப கேட்பாங்க இதுக்கு இந்த 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 பாயிண்ட்ஸ் வந்து எம்சிக்கு கேள்விக்கு வரும். எப்படி என்று கேட்பாங்கன்னா நம்மளோட உடல்ல திணிவு ரீதியாக அதிக அளவு காணப்படுற மூலகம் எதுன்னு கேட்பாங்க. தந்துட்டு 4 விட தருவாங்க. அப்ப எது? ஒட்சிஜன். என்ன இதை என்னன்னு பாடமாக்குறேன்னு சொன்னா இது ஓடரும் கேட்பாங்க. சில டைம்ல கேட்பாங்க திணிவு அடிப்படையில் உடலில் காணப்படும் மூலகங்களை ஒழுங்குபடுத்துகன்னு சொன்னா முதலாவது ஒட்சிஜன், இரண்டாவது கார்பன், மூன்றாவது நைட்ரஜன், நான்காவது நைட்ரஜன். என்ன இதை நாங்க என்னென்னு பாடமாக்கி வைக்கிறேன்னு சொன்னா ஒச்சின் என்று பாடமாக்குங்க சரியா? ஒச்சின் சரியா? ஒச்சின் என்று பாடமாக்குங்க. OCHN சரியா? ஒச்சின். இது சிலபஸ் இல்ல. இது நான் சும்மா படிச்சு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒன்று படிச்சு கொடுக்குறேன் இப்படித்தான் சரியா? சிலபஸ் இல்ல. நீங்க ஒச்சின் பாடமாக்குனீங்கன்னு சொன்னா அப்ப உடல்ல இருந்து அதிக அளவு இருக்க அந்த மூலகத்துல ஓடர் என்னன்னு சொன்னா ஒச்சின் சொன்னா OCHN சரியா? ஒச்சின் பாடமாக்குனா OCHN சரி விளங்குதானே? சரி அப்ப என்ன படிச்சுக்கோம்? அப்போ இயற்கையில 92 வகையான மூலகங்களுக்கு அதுல 25 வகையான மூலகங்கள் நம்மளோட உடம்புல இருக்கு. அதுல அதிக அளவு இருக்கிறது ஒட்சிஜன் சரியா? சரி அப்ப நீங்க இதை எழுதி கொள்றீங்களா? உயிரின் ரசாயன அடிப்படை என்று போட்டுட்டு நான் சொல்ற 2 பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. சரி சரி. இயற்கையில் 92 வகையான மூலகங்கள் காணப்படுகின்றன. பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இயற்கையில் 92 வகையான மூலகங்கள் காணப்படுகின்றன. இரண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. அதில் 25 வகையான மூலகங்கள் உடலில் காணப்படுகின்றன. அங்கிகளின் உடலில் காணப்படுகின்றன 25 வகையான. அடுத்து எழுங்க. உடலில் அங்கிகளின் உடலில் திணிவுறுதியில் அதிக அளவு காணப்படும் மூலகங்களின் வரிசை என்று போட்டுட்டு இப்படி எழுதி வைங்க. சின்ன OCHN அதாவது திணிவுறுதியில அதிக அளவு காணப்படுற மூலகங்கள் அப்படின்னு போட்டுட்டு திணிவுறுதியில் அதிக அளவு காணப்படும் மூலகங்கள் OCHN இந்த ஓடர்களை வைங்க. எப்படி ஓடர்களை பக்கத்துல வேற ஒரு கலரா ஒச்சின் என்று எழுதி வைங்க. சரி சரி சரியான விளையுது. சரி இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம சடப்பொருளை 2ஆ பிரிச்சோம். 9ஆம் இல்ல தூய்மையான பதார்த்தங்கள் கலவைகள் பிரிச்சுக்கோம். அந்த தூய்மையான பதார்த்தங்களை 2ஆ பிரிச்சுக்கோம். என்னென்று? மூலகங்கள், சேர்வை சரியா? என்ன செய்ய போறோம்னு சொன்னா சேர்வைகளை நாங்க 2ஆ பிரிக்க போறோம். சேர்வைகள் என்னென்ன மூலகத்தால நான் சொன்னேன் மூலகங்கள் ஒன்று சேர்ந்துதான் என்ன உருவாகிச்சு? மூலகங்கள் ஒன்று சேர்ந்து சேர்வைகள் உருவாகி. ஏன்னா இப்ப அந்த என்னென்ன மூலகத்தால அந்தந்த சேர்வைகள் உருவாகிக்கோ அதை வச்சு நாங்க மூலகங்களை 2ஆ பிரிக்கப்போம். சேர்வைகளை 2ஆ பிரிக்கப்படுறோம். ஒன்று என்ன? ஒன்று என்ன சேர்வை? ஒன்று என்ன சேர்வை? என்ன சேர்வை? ஒன்று சேதன சேர்வை. என்ன சேதன சேர்வை. அடுத்தது அசேதன சேர்வை. அசேதன சேர்வை. அப்ப சரி அப்ப என்னையாம் சேர்வைகளை நாங்க அது என்னென்ன மூலகங்களாக ஆக்கப்பட்டிக்கோ அதை சேதன சேர்வைகள் அசேதன சேர்வைகள் என்று பிரிச்சுக்கோம் சரியா? சரி சேதன சேர்வைகள் என்று சொன்னா அதுல என்ன என்று சொன்னா அதுல அந்த சேர்வையில கார்பன் காணப்படும் சரியா? கார்பனும் ஐதரசனும் காணப்பட்டா அதை நாங்க என்ன சொல்லுவோம்? சேதன சேர்வை. அப்ப அசேதன சேர்வை என்ன? கார்பன் இல்லாதது. என்ன அப்ப அந்த சேர்வையில சேதன அதாவது சேர்வையில கார்பன் காணப்பட்டா அது சேதன சேர்வை. கார்பன் இல்லாட்டி அசேதன சேர்வை சரியா? இப்ப கார்பனும் ஐதரசன் இதை இப்படி வச்சு கார்பன் காணப்பட்டன்னு சொன்னா இது இப்படி இதை 2 சொல்லியா மாத்தலாம். இந்த எச்சை சாணாவா மாத்தலாம். அப்ப இதுல இருந்து வழங்கும் உங்களுக்கு இது சேதன சேர்வை சரியா? சரி அப்ப இது ஞாபகப்படுத்துறதுக்கு நான் சொல்றது சரியா? ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்கு. அப்ப கார்பன் காணப்பட்ட சேதன சேர்வைன்னா
இத ரெண்டு சொல்லியா ரெண்டு கும்பா மாத்தலாம், இது சாணா மாத்தலாம். அப்ப சேதன சேர்வை. அப்ப கார்பன் காணப்பட்ட அது வந்து சேதன சேர்வை, கார்பன் இல்லாட்டி அது என்ன சேர்வை? அசேதன சேர்வை. அசேதன சேர்வை. சரி, இப்ப வந்து நாங்க சேதன சேர்வையில 4 சேர்வை படிக்க போறோம். சரியா? 5 சாரி, எத்தனை சேர்வை? 1 2 5 சேர்வைகள் படிக்க போறோம். முதலாவது வந்து கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? புரதம். அடுத்தது வந்து ரெண்டாவது புரதம். மூன்றாவது என்ன? லிப்பிட். லிப்பிட். மூன்றாவது வந்து லிப்பிட். நான்காவது நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம். சரியா? இப்ப வந்து என்னையாம் சேதன சேர்வை என்ற கார்பன் காணப்படுற சேர்வை, அதுல வந்து பிரதானமா நாங்க கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். சரியா? இதோட சேர்த்து இன்னொரு சேர்வையும் படிக்க போறோம். என்ன சேர்வை? 5வது என்ன சேர்வை? விட்டமின்கள். என்ன? விட்டமின்கள். விட்டமின்கள். சரியா? விட்டமின்கள். சரி சரி. இதெல்லாம் வந்து என்ன கார்பன் காணப்படுற சேர்வைகளால நாங்க சேதன சேர்வைன்னு சொல்ல போறோம். அசேதன சேர்வைகளுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். என்ன எல்லாம் அசேதன சேர்வை? பிரதான அசேதன சேர்வை என்ன? உடல் அதிக அளவு காணப்படுற பிரதானமான ஒரு அசேதன சேர்வை என்ன? நீர். 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 என்ன? நீர். அடுத்தது கனியுப்புக்கள். கனியுப்புக்கள்னு சொன்னா என்ன? கனியுப்புக்கள். கனியுப்புகள் சொன்னா நம்மளுக்கு கல்சியம், பாஸ்பரஸ். என்ன? கல்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படி சொல்லுவோம். ஒவ்வொரு கனியுப்புக்கள். நம்மளோட முடி வளர்றதுக்கு ஒரு கனியுப்பு தேவை, பல் மிளி வளர்றதுக்கு ஒரு கனியுப்பு தேவை, எண்பு வளர்றதுக்கு ஒரு கனியுப்பு தேவை. என்ன அப்படி படிச்சுப்பீங்களா? என்ன? சரி, அத கனியுப்புக்கள். அடுத்தது வேற என்ன காணப்படுது நம்ம உடல்ல? வாயுக்கள் காணப்படுது. என்ன? வாயுக்கள். வாயுக்கள். சரியா? இதெல்லாம் வந்து என்ன சேர்வை? இதெல்லாம் என்ன சேர்வை? அசேதன சேர்வை. அசேதன சேர்வை இதுல என்ன காணப்படாது? கார்பன் காணப்படாது. சரியா? சரி, இப்ப நம்ம 9ஆம் ஆண்டுல 8ஆம் ஆண்டுல எல்லாம் படிச்சிருப்போம். உலோகங்கள் என்ன செய்யும்? மின்ன கடத்தும். என்ன? உலோகங்கள் மின்ன கடத்தும். அல்லுலோகம் என்ன செய்யாது? மின்ன கொப்பியவங்க. நான் சொல்லக்குள்ள எழுதுங்க. இப்ப கொப்பி இங்க கவனிங்க. சரியா? நான் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல படிச்சிருக்கோம். என்ன? உலோகங்கள் மின்ன கடத்தும், அல்லுலோகங்கள் மின்ன கடத்தாது. என்ன? சரி, விதிவிலக்கா ஒரு அல்லுலோகம் வந்து பின்ன கடத்தும். என்ன விதிவிலக்கு? ஒரு அல்லுலோகம் வந்து பின்ன கடத்தும். என்ன? அலுமினியம். கார்பன். கார்பன். என்ன? கார்பன் நம்ம காரியம் பென்சிகுலைட் கார்பன், அது வந்து ஒரு அல்லுலோகம், ஆனா மின்ன கடத்தும். என்ன? அது வந்து என்ன சொல்ற? விதிவிலக்குன்னு சொல்ற. அப்ப என்ன விதிவிலக்குன்னு சொன்னா, இப்ப ஒன்றிலிருந்து அவரோட சேர்ந்த கூட்டங்கள் எல்லாம், அதாவது கார்பன் ஒரு அல்லுலோகம். சரியா? அல்லுலோகம் மின்ன கடத்தாது, ஆனா கார்பன் வந்து விதிவிலக்கா மின்ன கடத்துவார். அதே மாதிரி நான் சொல்லிக்கேன், அசேதன சேர்வை என்றா என்ன? கார்பன் இருக்காது. என்ன? அப்ப விதிவிலக்கா கார்பன் இருந்தும் அசேதன சேர்வைகள் 1 2 இருக்கு. சரியா? அப்ப விதிவிலக்கு விதிவிலக்கு 2 3 சேர்வைகள் இருக்கு. அதுக்கு உதாரணம் முதலாவது CO2. CO2ல என்ன இருக்கு? CO2ல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. நம்ம படிச்சிடும் கார்பன் இருந்தா அது என்ன சேர்வை? கார்பன் இருந்தா என்ன சேர்வை? சேதன சேர்வை. ஆனா கார்பன் எடுத்தோம்னு சொன்னா அது அசேதன சேர்வை. ஏன்? அவர் விதிவிலக்கு. என்ன? கார்பன் இருந்தாலும் அவர் ஒரு அசேதன சேர்வை. சரியா? அதே மாதிரி வந்து வேற கல்சியம் கார்பனேட். கல்சியம் கார்பனேட்ல என்ன இருக்கு? கல்சியம் கார்பனேட்ல என்ன இருக்கு? கார்பன். கல்சியம் கார்பனேட்ல கார்பன் இருக்கு. என்ன? அப்ப கார்பன் இருந்தா என்னன்னு படிச்சுக்கலாம் நம்ம? சேதன சேர்வை. ஆனா கல்சியம் கார்பனேட் வந்து ஒரு அசேதன சேர்வை. இதெல்லாம் விதிவிலக்கு. சரியா?
அப்ப விளங்கி கொள்ளணும். அப்ப 1 2 விதிவிலக்கு இருக்கு. அப்ப CO2 இது முக்கியமா எக்ஸாமுக்கு வர்றது CO2. CO2 கேட்பாங்க சேதன சேர்வையா அல்லது அசேதன சேர்வையான்னு கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு நம்ம படிச்சுக்கோம் சேதன சேர்வைக்கு கார்பன் இருந்தா அது சேதன சேர்வை. ஆனா CO2 ஒரு விதிவிலக்கு. விதிவிலக்கால அது வந்து என்ன சேர்வையா மாறுது? அசேதன சேர்வையா மாறுது. சரியா? விளங்கிட்டா? அப்ப என்னையாம் நம்ம என்ன படிச்சுக்கோம்? சேர்வைகளை 2ஆ பிரிச்சுக்கோம். கார்பனும் ஹைட்ரஜனும். கார்பன் இருந்தா அது சேதன சேர்வை, அசேதன சேர்வை. கார்பன் இல்லாட்டி அசேதன சேர்வை. அதுல படிக்க போறோம் கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். சரியா? இந்த 4ம் என்னையா பிரதானமான சேதன சேர்வை. அடுத்தது மேலதிகமா படிக்க போறோம் 5வது விட்டமின்கள். சரியா? சரி. இப்ப இவர்ல இந்த 4க்கும் நாங்க ஒரு சிறப்பான இயல்பு. இந்த 4 தான் பிரதான சேதன சேர்வை. சரியா? 5வது எழுதிக்கிறது விட்டமின்கள். சரியா? இப்ப இந்த 4 பிரதான சேர்வைகளுக்கும் நாங்க ஒரு பேர் சொல்ல போறோம். என்ன பேர்? கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். இந்த 4 சேர்வைகளுக்கும் நாங்க சொல்றது வந்து உயிரியல் மூலக்கூறுகள். சரியா? உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறுகள். அப்ப இந்த 4 சேர்வைகளும் தான் நம்ம உடம்புல பிரதானமாக காணப்படுது. அதிக அளவு விட்டமின்கள் வந்து குறைஞ்ச அளவு தான் காணப்படுது. அப்ப இந்த 4 சேர்வைகளையும் நாங்க சொல்ல போறோம் உயிரியல் மூலக்கூறு. அப்ப எக்ஸாமுக்கு தருவாங்க பின்வருவனவற்றுள் உயிரியல் மூலக்கூறு அல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு 4 விட தருவாங்க. 1 கார்போஹைட்ரேட், 2வது விட்டமின், 3வது லிப்பிட், 4வது புரதம். எது விட? பின்வருவனவற்றுள் உயிரியல் மூலக்கூறு அல்லாதது எது விட? விட்டமின்கள். சரியா? அப்ப அதை ஞாபகப்படுத்திக்கணும். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளிக் அமிலம் இந்த 4 தான் நம்ம உடம்புல அதிக அளவு காணப்படுது. ஆனா விட்டமின்களும் சிறிதளவு காணப்படுது. அப்ப சேதன சேர்வைக்குள்ள விட்டமின் வருது. ஆனா உயிரியல் மூலக்கூறுகளுக்குள்ள விட்டமின்கள் வராது. சரியா? வணங்கிட்டா? சரி. அப்ப இதை எழுதி கொள்வீங்களா? சரி, குயிக்கா எழுதி கொள்ளுங்க. இத நம்மளுக்கு இதுல இருந்து என்ன வழங்கி கொள்றேன்னு வழங்கணும் உங்களுக்கு. நம்ம சேர்வையை வந்து கார்பன் இருக்கத்தால 2ஆ பிரிச்சுக்கோம். சேதன சேர்வை, அசேதன சேர்வை. என்ன? அடுத்து வந்து இந்த விதிவிலக்கு. அதுக்கு பிறகு வந்து உயிரியல் மூலக்கூறுகள். கேள்வி எப்படி? அந்த 2 மட்டுமா? இல்ல கார்பனேட். அடுத்தது வந்து Na2CO3. Na2CO3 அதாவது இதெல்லாம் சொல்றது கார்பனேட். இதை சொல்றது ஒட்சைட். சரியா? கார்பனேட், ஒட்சைட். அப்ப கார்பனேட் எல்லாம் ஒரு சில கார்பனேட் வந்து விதிவிலக்கு. கார்பனேட் சொன்னா கால்சியம் கார்பனேட், Na2CO3. அது இன்னொன்று இருக்கு இது கார்பனேட், NaHCO3. சரியா? இந்த 4ம் என்னையா? அப்ப உங்களுக்கு பிரதானமா வரப்போறது கேள்விக்கு CO2 மட்டும்தான் வரப்போகுது. சரியா? இப்ப CO2 தந்துட்டு கேட்பாங்க. அது வந்து CO2 வந்து அசேதன சேர்வையா சேதன சேர்வை. அப்ப உங்களுக்கு வழங்கணும் கார்பனேட்டு, 2 கார்பனேட்டு. இது வந்து இரு கார்பனேட்டு, இது வந்து ஒட்சைட். சரியா? எழுதிக்கொள்ளுங்க. எழுதுங்க. சரி. இப்ப என்ன செய்யணும்னா இந்த அழகுல என்ன எல்லாம் படிக்க போறோம்? கார்போஹைட்ரேட் படிக்க போறோம், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம், விட்டமின்கள், இந்த கணிப்புகள். இந்த 6ம் படிக்க போறோம். சரியா? அந்த 6லயும் அதுல ஒவ்வொன்று இயல்புகள் படிக்க போறோம். அது எங்கெங்க காணப்படுது என்று படிக்க போறோம். அதுல வந்து என்னென்ன வகை இருக்கு என்று படிக்க போறோம். அதுல முக்கியத்துவம் என்ன படிக்க போறோம். அடுத்தது அதை என்ன இனம் காண்ற ஒரு பொருள்ல ஒரு உணவுல காணப்பட்டா கார்போஹைட்ரேட் காணப்பட்டா அந்த கார்போஹைட்ரேட் என்ன இனம் காண்ற, என்ன பரிசோதனை செஞ்சு இனம் காண்ற, அப்படி படிக்க போறோம். சரியா? சரி. இப்ப முதலாவது தலையங்கம் போடுங்க கார்போஹைட்ரேட். இது அழிக்கிறாங்க. சரி. அப்ப உயிரியல் மூலக்கூறுகளுக்குள்ள விட்டமின் வராது. என்ன? சேதன சேர்வைக்குள்ள வரும். உயிரியல் மூலக்கூறுக்குள்ள அந்த 4 தான் வரும். பிரதானமான சேதன சேர்வைகள் 4ம் உயிரியல் மூலக்கூறு. அதுல விட்டமின்கள் வராது. சரி. அடுத்தது ஹெட்டிங் போடுங்க கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ல ஒரு பிரதான இயல்பு இருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து இந்த உலகத்துல காணப்படுற சூழல்ல காணப்படுற பிரதானமா அதிக அளவு காணப்படுற ஒரு சேதன சேர்வை. என்ன? அப்ப பூமியில காணப்படுற பிரதானமான அதிக அளவு காணப்படுற சேதன சேர்வை என்று காட்ட உங்களுக்கு வழங்கணும் என்னென்று
கார்போஹைட்ரேட் என்ன. அப்ப ஏன் அது வந்து எங்க உற்பத்தி செய்யப்படுது, பிரதானமா எங்க உற்பத்தி செய்யப்படுது கார்போஹைட்ரேட்? யார் உற்பத்தி செய்யற கார்போஹைட்ரேட்? 11ஆம் ஆண்டுல என்ன அளவு படிக்கிறீங்க? ஒன்னாம் பாடம் மட்டும்தான். என்னமா? ஒன்னாம் பாடம். ஒன்னாம் முதலாம் பாடமா? பாடம். ஓ சரி. சரி, அப்ப 2வது அலகு படிப்பீங்க ஒளித்தொகுப்பு என்ன. 11ஆம் ஆண்டுல 2வது அலகு ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்புண்டா என்ன? ஒளித்தொகுப்புண்டா என்ன? தாவரங்கள் சூரியன் முன்னிலையில் தாவரங்கள் உணவு உற்பத்தி செய்யறன. ஓ சார். அங்க உற்பத்தி செய்யப்படுறது என்ன? என்ன சேர்வை? ஒளித்தொகுப்புல உற்பத்தி செய்யப்படுறது என்ன? அங்க உற்பத்தி குளுக்கோஸ். செய்யப்படுறது வந்து குளுக்கோஸ் என்ன. குளுக்கோஸ் ஓ உற்பத்தி செய்யப்படுது. அப்ப குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட். அப்ப உலகத்துல எடுத்தோம்னு சொன்னா நிறைய மரங்கள் இருக்கு. நிறைய மரங்கள் என்ன செய்யுது, ஒளித்தொகுப்பு செய்யுது. ஒளித்தொகுப்பு செய்யறதால குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்படுது. குளுக்கோஸ் என்ன, ஒரு கார்போஹைட்ரேட். அப்ப உலகத்துல காணப்படுற அதிக அளவு காணப்படுற சேதன சேர்வை எது? கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட். சரியா? அப்ப அடுத்தது வந்து அது என்ன உற்பத்தி, பிரதானமா உற்பத்தி செய்யப்படுற இடம் வந்து ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பின் போது உற்பத்தி செய்யப்படும். சரி, அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட் என்னென்ன உணவுகள்ல காணப்படும்? தெரிஞ்ச உணவுகள் சொல்லுங்க பாப்போம். கார்போஹைட்ரேட் அதிகமாக காணப்படுற உணவுகள் என்ன? நம்ம சாப்பிடுற உருளைக்கிழங்கு, சீனி, மா, அரிசி எல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் என்ன. நம்ம அதிக அளவு காணப்படுற நம்மளுக்கு சாப்பிடுற அதிக அளவு காணப்படுறது வந்து கார்போஹைட்ரேட் தான். சரியா? சரி சரி, அப்ப பாயிண்ட்ஸ் எழுதி கொள்றீங்களா? முதலாவது பாயிண்ட் சொல்லுங்க, கார்போஹைட்ரேட் என்று சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. பூமியில் அதிக அளவு காணப்படும் சேதன சேர்வை. பூமியில் அதிக அளவு காணப்படும் சேதன சேர்வை. பூமியில் அதிக அளவு காணப்படும் சேதன சேர்வை. அடுத்தது ஒளித்தொகுப்பின் போது உற்பத்தி செய்யப்படும். ஒளித்தொகுப்பின் மூலம் பிரதானமாக உற்பத்தி செய்யப்படும். பிரதானமா உற்பத்தி செய்யப்படுற இடம் வந்து ஒளித்தொகுப்பு. சரியா? சரி, நான் சொல்லிக்கேன். கார்போஹைட்ரேட் வந்து ஒரு சேதன சேர்வை என்ன. அந்த சேர்வை வந்து மூலகங்கள் பல சேர்ந்துதான் உருவாகி. இப்ப நாங்க பார்க்க போறோம் கார்போஹைட்ரேட் என்னென்ன மூலகங்கள் சேர்ந்து உற்பத்தி ஆகிக்கின்றேன். அப்ப கார்போஹைட்ரேட் பிரதானமா காணப்படுற மூலகங்கள் வந்து 3 CHO, அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஒட்சிஜன். சரியா? இந்த மூன்றும் சேர்ந்துதான் என்னதை உற்பத்தி செஞ்சுக்கி, என்னதை உருவாகி கார்போஹைட்ரேட் உருவாகி. அப்ப கார்போஹைட்ரேட்ல காணப்படுற உருவாகின ஆக்கக்கூறுகள்ல காணப்படுற மூலகங்கள் என்னன்னு கேட்டா CHO. இந்த CHOல இந்த ஹைட்ரஜனும் ஒட்சிஜனும் இருக்கு. ஹைட்ரஜன் ஒட்சிஜன் சொன்னா நாங்க ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் ஒட்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் என்ன விகிதம்? 2:1. அப்ப என்னையாம், ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னு சொன்னா அதுல 2 ஹைட்ரஜன் காணப்பட்டா ஒரு ஒட்சிஜன் காணப்படும் என்ன. 4 ஹைட்ரஜன் காணப்பட்டா எத்தனை ஒட்சிஜன் காணப்படும்? 2. அப்படி அப்ப 2 இதோட ஒட்சிஜனோட 2 மடங்கு ஹைட்ரஜன் காணப்படுமா என்ன கார்போஹைட்ரேட்ல. சரி, இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் பாத்தீங்களா? அதுல என்ன கேள்வி வந்தது? என்னத்துக்கான விகிதம் 2 கொண்டு செஞ்சிருந்தாங்க. கார்போஹைட்ரேட் பத்தி ஒரு MCQ கேள்வி என்ன வந்தது? அதுல இந்த விகிதம் தந்திருந்தாங்க. என்னத்துக்கு இடையிலான விகிதம் 2 கொண்டு தந்திருந்தாங்க? பார்க்கல சார். என்னமா பார்க்கல சார். பார்க்கலையா? ஓ. இந்த கேள்விகள் வந்து எப்படி தருவாங்கன்னு சொன்னா நேரடியா தர மாட்டாங்க. அப்ப கேள்வி கார்பனுக்கு MCQல தர மாட்டாங்க. கார்பனுக்கும் அதாவது ஹைட்ரஜனுக்கும் ஒட்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் 2:1 அப்படி என்று விடையில தர மாட்டாங்க. எப்படி தருவாங்கன்னா கூற்றுக்கல்வி வரும் தானே. 4 கூற்றுக்களை தந்துட்டு கார்போஹைட்ரேட் பற்றி பிழையான கூற்று, அல்லது 4 கூற்றுகளை தந்துட்டு கார்போஹைட்ரேட் பற்றி சரியான கூற்று, அப்படி தருவாங்க. சரியா? இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து எப்படின்னு சொன்னா கார்போஹைட்ரேட்ல கார்பனுக்கும் ஒட்சிஜனுக்கான விகிதம் 2 கொண்டு செஞ்சுக்காங்க. கார்பனுக்கும் ஒட்சிஜனுக்குமான விகிதம் 2 கொண்டு செஞ்சுக்காங்க. அது சரியா பிள்ளையா? பிள்ளை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்னத்துக்கான விகிதம் 2 கொண்டு ஹைட்ரஜனுக்கும் ஒட்சிஜனுக்கும். அப்ப இந்த பாயிண்ட் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சிருந்தா தான் இந்த MCQ சரி. என்ன ஒரு மார்க்ஸ்.
ஒரு மார்க்ஸ் அநியாயம். அப்ப நல்ல அப்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து எம்சிக்கு செய்யறதுக்கு முக்கியம் என்ன. அப்ப ஐரசனும் ஒட்சிசனுக்கும் இடையிலான வீதம் 2 கொண்டு. ஆனா எக்ஸாமுக்கு தந்திக்காங்க விடையில 2 கொண்டு வீதம் கார்பனுக்கும் ஒட்சிசனுக்கும். அப்ப இது வந்து இந்த குறிப்பில். அப்ப எல்லாரும் நிறைய பேர் என்ன செஞ்சுப்பாங்க, இதை பார்க்காம பேசிப்பாங்க 2 கொண்டு தானே வீதம்னு சொல்லி இது சரி என்று போட்டிப்பாங்க என்ன. சரி, அப்ப அதுக்கு தான் சொல்றேன் நல்லா படிக்கணும். சரியா? சரி, அப்ப 3வது பாயிண்ட் சொல்லுங்க. கார்போஹைட்ரேட்டின் பிரதான கூறானது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்டின் பிரதான கூறுகள். பிரதான கூறுகள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எக்ஸாமுக்கு வந்து CHO போடாதங்க, கார்பன் எழுதுங்க. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக எழுதிக்கேன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எழுதணும். எக்ஸாமுக்கு குறியீடு போட்டா குள்ள போடுவாங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எழுதுங்க. சரியா? சரி, அடுத்து எழுதுங்க. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் 2:1. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் 2:1. இப்ப என்ன செய்யப்படும் சொன்னா, கார்பன் வந்து 3 வகையான, அது என்னென்று ஆக்கப்பட்டிருக்கின்ற வச்சு 3 வகையா பிரிக்கலாம். என்னென்று கார்போஹைட்ரேட் 3 வகையான கார்போஹைட்ரேட் இருக்கு. என்னென்று? ஒரு சர்க்கரைட், பல சர்க்கரைட். அதாவது அதுல இருக்க மூலகங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க விதத்தை வச்சு 3ஆ பிரிக்கலாம். நம்ம 11ஆம் ஆண்டு முதல் அலகு என்ன? இலையங்கள், தாவர இலையங்களும் விலங்கு இலையங்களும். சரி, நான் இந்த கிளாஸ் வீடியோ போட்டீங்க, நான் யூடியூப் லிங்க் அனுப்பிடுறேன். அதுல வந்து கிளாஸ் எடுத்து ரெக்கார்டிங் இருக்கு, அதுல அதை பாருங்க தேவையண்டா. சரியா? ஓயல் எடுத்த கிளாஸ் எடுத்து இப்ப விலங்கிலேயே மட்டும் போட்டீங்க, அதை பாருங்க தேவையண்டா. சரி சரியா? சரி, இப்ப வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து நாங்க ஒரு பொதுவான, அதாவது மூலகங்கள் என்ன மூலகங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு சொன்னேன். கார்போஹைட்ரேட்ல என்னென்ன மூலகங்கள்லாம் இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அந்த மூன்றும் எப்படி சேர்ந்துக்கேண்டு என்ன செய்ய போறோம், அது வந்து ஒரு பொது சூத்திரம் மாதிரி எடுக்கப்படும். பொது சூத்திரம் எடுத்தோம்னு சொன்னா என்னன்னா, CH2O இரண்டையும் சேர்த்து இதுல X இதுல Y. அப்ப இதைத்தான் சொல்றது என்னண்டு, கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம். பொது சூத்திரம்னு சொன்னா கார்பன் இருக்கி ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையிலான விகிதம் என்னன்னு சொன்னேன், 2:1. அப்ப 2 ஹைட்ரஜன் இருந்தா ஒரு ஆக்சிஜன் இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து Y. இந்த Xக்கும் Yக்கும் நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு பெருமதி போட போறோம். சரியா? பெருமதி போட போறோம். அந்த பெருமதி வந்து ரெண்டும் சமனாகவும் இருக்கலாம், சமனில்லாவும் இருக்கலாம். சரி, இதான் வந்து கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம் கேட்டா இதாக்கி. சரியா? அடுத்து வந்து அதுல எழுதி கொள்ளுங்க. நான் சொன்ன பிறகு கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம் இதுக்கு பக்கத்துல எழுதினா சரி. சரி, இப்ப நான் என்ன செஞ்சீங்க, இப்போ 10வது 11ஆம் ஆண்டுல முதல் அழகு என்ன, இலையங்கள் என்ன, தாவர இலையங்கள், விலங்கு இலையங்களும். சரி, இலையங்கள் என்ன சேர்ந்தா இலையங்கள் உருவாகும், என்ன பலது சேர்ந்தா இலையங்கள் உருவாகும்? களங்கள் என்ன. அப்ப களங்கள் பல சேர்ந்தேதான் இலையங்கள் என்ன. அதே மாதிரி இந்த கார்போஹைட்ரேட்ல வந்து ஒரு அடிப்படையான ஒரு பதார்த்தம் இருக்கு, ஒரு வகை இருக்கு. அந்த வகைகள் பல சேர்ந்துதான் மற்ற பல வகைகள் உருவாகுது. அப்ப என்ன, முதலாவது வகை என்ன, கார்போஹைட்ரேட்ல முதல் வகை என்ன? கார்போஹைட்ரேட் பிரிக்கலாம். முதலாவது வர்றது என்ன, ஒரு சர்க்கரை என்ன, ஒரு சர்க்கரை. ஒரு சர்க்கரைட் என்று சொன்னா களங்கள்ல வந்து, அதாவது இலையங்கள் பல சேர்ந்து, அதாவது களங்கள் பல சேர்ந்தது இலையங்கள். அதே மாதிரி இலையங்கள் அடிப்படை அலகு என்ன, இலையங்கள் என்ன சேர்ந்த களங்கள். அப்ப இலையங்கள் அடிப்படை அலகு களங்கள். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அடிப்படை அலகு என்ன, ஒரு சர்க்கரைட் என்ன. ஒரு சர்க்கரைட் பல சேர்ந்துதான் என்ன செஞ்சுக்கு, ஒரு சர்க்கரைட் 2 சேர்ந்தா அடுத்தது என்ன, ஒரு சர்க்கரைட்டுக்கு 2வது வகை என்ன, சர்க்கரை. அப்ப இதுல இருந்து வழங்குது. அப்ப ஒரு சர்க்கரைட்ல 2 சேர்ந்தா என்ன வரும், சர்க்கரை. அப்ப ஒரு சர்க்கரை 2 சேர்ந்தா இது சர்க்கரை. அடுத்தது வந்து 2க்கு மேற்பட்ட சேர்ந்தா என்ன வரும், பல் சர்க்கரை. என்ன, பல் சர்க்கரை. பல் சர்க்கரை இருந்தா பல.
பல ஒரு சர்க்கரை சேர்ந்து உருவாகிறது என்ன? பல் சர்க்கரை. சரி, விளங்குதா? அப்ப ஓ சார். கார்போஹைட்ரேட் அடிப்படை அலகு, விடயங்கள் அடிப்படை அலகு கலங்கள் மாதிரி கார்போஹைட்ரேட் அடிப்படை அலகு என்ன? ஒரு ஒரு சர்க்கரை. சர்க்கரை. அப்ப ஒரு சர்க்கரை ரெண்டு சேர்ந்தா உருவாகிறது என்ன? இரு சர்க்கரை. இரு சர்க்கரை. இரு சர்க்கரை அதாவது அடுத்தது ஒரு சர்க்கரை பல சேர்ந்தா உருவாகிறது பல் பல சர்க்கரை. சேர்ந்தா உருவாகிறது என்ன? பல் சர்க்கரை. என்ன? பல் சர்க்கரை. பல் சர்க்கரை. சரியா? சரி. இப்ப பாருங்க, இப்ப நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு பொது சூத்திரம் எடுத்துக்கோம். அதே மாதிரி ஒரு சர்க்கரைட்டு பொது சூத்திரம், அதாவது ஒரு சர்க்கரைட்டுன்னா இப்படி வரும் பார்ப்போம். C6H12O6. இது என்ன? C6H12O6 என்ன? குளுக்கோஸ். குளுக்கோஸ். என்ன? சரி. இப்ப இதுக்கு இந்த பொது சூத்திரத்துல போட்டு பாருங்க, இந்த எக்ஸுக்கும் வைக்கும் இதுல எத்தனை போட்டிக்காங்க? 6. எக்ஸுக்கும் வைக்கும் எத்தனை போட்டா இந்த சூத்திரம் வரும்? எக்ஸுக்கு 6, வைக்கு 3. 6. 6. என்ன? அப்ப 6 போட்டிக்காங்க. அப்ப எக்ஸுக்கும் 6 போட்டிக்காங்க. எக்ஸுக்கு 6 போட்டா C6. இங்க வைக்கு 6 போட்டிக்காங்க. வைக்கு 6 போட்டா இங்க எக்ஸுக்கு 2 இருக்கு. அப்ப 6ம் 2ம் பெருக்குனா என்ன வரும்? 12. அதே மாதிரி இங்க ஒட்சிஷனுக்கு 6 போட்டிக்காங்க. அப்ப ஒரு சர்க்கரைட்ல எக்ஸும் ஒய்யும் என்ன இருக்கு? எக்ஸும் ஒய்யும் சமன். என்ன? எக்ஸும் ஒய்யும் சமன். சரியா? சரி. அப்ப நான் சொல்லிக்கேன், கார்போஹைட்ரேட்ல ஒட்சிஷனுக்கும் ஐதரசுக்கும் இடையிலான விகிதம் 2:1. அது ஒரு சர்க்கரைட்லயும் 2:1 தான் இருக்கணும், இரு சர்க்கரைட்லயும் 1:2 தான் இருக்கணும், பல் சர்க்கரைட்லயும் 1:2 தான் இருக்கணும். இங்க ஒட்சிஷனுக்கும் ஐதரசுக்குமான விகிதம் எத்தனை? 12:6 இருக்கு. இதை சுருக்குனா எத்தனை வரும்? எத்தனை வரும் சுருக்குனா? 2:1. அப்ப சரியா? அப்ப நான் அப்ப சொன்னேன் சரியா? கார்போஹைட்ரேட்ல ஒட்சிஜனுக்கு ஐதரசுக்கான வீதம் 2:1 சொன்னேன் சரியா? சரி. என்ன? அப்ப இங்க 12 ஐதரசன் இருந்தா 6 ஒட்சிஜன் இருக்கு. அப்ப 2:1 வீதம். சரியா? சரி. அப்ப ஒரு சர்க்கரைட்ல குறியீடு C6H12O6. சரியா? சரி. அடுத்து என்ன சொன்னா, இரு சர்க்கரைட் எப்படி உருவாகுது? 2 ஒரு சர்க்கரைட் 2 ஒரு சர்க்கரைட் சேர்ந்து இரு சர்க்கரைட்டை உருவாகுது. நல்லா யோசிங்க, 2 ஒரு சர்க்கரைட் சேரக்குள்ள அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு இழக்கப்படும். சரியா? இப்ப 2 பேர் சேரக்குள்ள அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு H2O என்ன செய்யும்? இழக்கப்படும். இங்க பாருங்க, புத்தகம் புற பாப்போம். சரியா? இல்ல இப்ப சொன்னது விளங்கிட்டா? 2 ஒரு சர்க்கரைட் சேர்ந்தா இரு சர்க்கரைட்னு சொல்லிட்டேன். அப்ப 2 ஒரு சர்க்கரைட் சேரக்குள்ள அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு உருவாகும், என்ன செய்யும்? வெளியேறும். சரியா? அப்ப 2 ஒரு சர்க்கரைட் எழுதுவோம், C6H12O6. அப்ப அடுத்தது ஒரு சர்க்கரைட் இருந்தா C6H12O6. இப்ப இவர் ரெண்டும் சேர்ந்து அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறுனா அதுல இருந்து உருவாகிற குறியீடு இரு சர்க்கரை. சரியா? ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம், என்ன வரும்? கூட்டுங்க பார்ப்போம். C12 H24 எத்தனை? 24 24 O12. என்ன? இதுல இருந்து நான் என்ன சொல்லிக்கேன், இதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு இழக்கப்படணும். நீர் மூலக்கூறுக்கு குறியீடு என்ன? H2O. அப்ப சொல்லுங்க பாப்போம், இதை கழிக்கணும். கழிச்சா வாரது என்ன? C12 H22 O11. இவர் தான் என்னத்துல குறியீடு? இரு சர்க்கரைன்ற குறியீடு. C12 OH22 O11. சரியா? விளங்கிட்டா? என்னன்னு உருவாக்கின்னு விளங்கிட்டா?
ரெண்டு ஓ ஒரு சார். சர்க்கரைட் இணைஞ்சி அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறிக்காரு. அப்ப நீங்க நினைக்கணும் ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு ஒரு சர்க்கரைட் இணையக்குள்ள அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். அப்ப ரெண்டு ஒரு சர்க்கரைட் சேர்ந்து இது அதுல இருந்து நீர் மூலக்கூறு வெளியேறினா C12H22O11. சரி, இதுல சொல்லுங்க அப்போ ஐதரசருக்கு ஆக்சிஜனுக்கான விகிதம் எத்தனை? 2 ரெண்டு கொண்டு. அப்ப 22 இங்கேயும் 2 கொண்டு இங்கேயும் 2 கொண்டு. அப்ப நான் சொல்லிக்கேன் கார்போஹைட்ரேட்னு சொன்னா மூன்றும் வரும். அந்த மூன்றிலையும் ஐதரசனுக்கும் ஆக்சிஜனுக்கான வீதம் 2 கொண்டு, அது மாறாது. சரியா? சரியா? சரி. சரி. அப்ப பல்சக்கரைட் என்ன? ஒரு சர்க்கரைட்கள் ஒரு என்ன செஞ்சீங்க? பல பல சேர்ந்தீங்க என்ன? ஒரு சர்க்கரைட் பல சேர்ந்ததுதான் பல்சக்கரைட். அப்ப பல சேரக்குள்ள என்ன செய்யும்? என்ன நீர் மூலக்கூறுகள் பல வெளியேறும் என்ன? சரியா? நீர் சரி மூலக்கூறுகள் என்ன செய்யும்? வெளியே. அப்ப ஒரு சர்க்கரைட் சேரக்குள்ள ஒரு நீர் மூலக்கூறுகள் வெளியேறுன்னு சொன்னா பல சேரக்குள்ள பல நீர் மூலக்கூறுகள் வெளியேறும். வெளியேறி வாரது C6H10O5. இதுல நாங்க எண்ணுக்கு பதிலா என்னண்டா என்ன எத்தனை ஒரு சர்க்கரைட் சேருதோ அதை போடுறேன். அப்ப 3 ஒரு சர்க்கரைட் சேர்ந்தா எண்ணுக்கு பதிலா 3 போட்டு பார்க்கலாம். சரியா? அடுத்தது 5 சேர்ந்தா எண்ணுக்கு பதிலா 5. அப்ப ஒரு சர்க்கரைட்ற குறியீடு இது, இரு சர்க்கரைட்ற சூத்திரம் இது, பல் சர்க்கரைட்ற சூத்திரம் இது. சரியா? வழங்கிட்டா? வழங்கிட்டா? சரி. இது தேவையா? இது எழுத போறீங்களா? இது தேவையில்லையே. சரி. இப்ப சூத்திரம் எப்படி உருவானுச்சுன்னு வழங்கிட்டு. அப்ப ஒரு சர்க்கரைட் பல ரெண்டு சேர்ந்து இரு சர்க்கரைட், ஒரு சர்க்கரைட் பல சேர்ந்தா வாரது பல் சர்க்கரை. சரியா? சரி. இப்ப ஒரு சர்க்கரைட்ல நாங்க 3 பிரதான சேர்வைகளை படிக்க போறோம். என்ன 3 சொல்லுங்க. அப்ப என்ன எல்லாம் ஒரு சர்க்கரைட்ல? குளுக்கோஸ், பிரக்டோஸ், கலக்டோஸ். குளுக்கோஸ், குளுக்கோசு, அடுத்தது என்ன? பிரக்டோஸ், 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 அடுத்தது கலக்டோஸ். இப்ப இந்த மூன்றும்னா மாறி மாறி இதுல இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இரு சர்க்கரைட்டை உருவாகும். திருப்பி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இரு சர்க்கரைட்டை உருவாகும். திருப்பி இதுவும் சேர்ந்து ஒரு இரு சர்க்கரைட்டை உருவாகும். சரியா? ஒரு சர்க்கரைட் ரெண்டு சேர்ந்து ஆனா இரு சர்க்கரைட்டுன்னு சொன்னேன். சரி. அதே மாதிரி இரு சர்க்கரைட்ல முதலாவது என்ன? சர்க்கரைட்ல 3 இருக்கு. ஒரு சர்க்கரைட்ல 3 இருக்க மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று வரும், இது ரெண்டு சேர்ந்து இன்னொன்று வரும், இது ரெண்டு சேர்ந்து இன்னொன்று வரும். என்னெல்லாம் இருக்கு? இரு சர்க்கரை மால்டோஸ், மால்டோஸ், சுக்ரோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், சுக்ரோஸ், அடுத்தது எலக்ட்ரோஸ். அதே மாதிரி பல் சர்க்கரைட்ல 3 படிக்க போறோம். என்னெல்லாம்? மாப்பொருள், செல்லுலோஸ், மாப்பொருள், செல்லுலோஸ், கிளைகோஜன். என்ன? செல்லுலோசு, அடுத்தது கிளைகோஜன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஒரு சர்க்கரைட்ல எண்ணெயெல்லாம் இருக்கு, இரு சர்க்கரைட்ல எண்ணெயெல்லாம் இருக்கு, பல் சர்க்கரைட்ல எண்ணெயெல்லாம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி. இதை எழுதிக்கொள்றீங்களா? இது தேவையா? இதை எழுதிக்கொள்ளுங்க. அதுல இருக்குதான், ஆனா எழுதிக்கொள்ளுங்க. எழுத ஞாபகம் நிற்கும். அப்ப இந்த நோட்ஸை ஷார்ட் நோட் மாதிரி பாருங்க. அப்ப எக்ஸாமுக்கும் இதை பார்த்துட்டு போனாலே போதும். எக்ஸாமுக்கு வரக்கூடியது இதுல ஃபுல்லா வரும். சரியா? கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம் CHH12O5, CHH2O11 பொது சூத்திரம். ஒரு சர்க்கரைட் சூத்திரம் C6H12O6. இந்த மூன்றையும் இதுதான். அதே மாதிரி மால்டோஸ் இந்த மூன்றையும் இதுதான். அதே மாதிரி மாப்பொருள், செல்லோஸ், கிளைகோஜன் என்ற மூன்றும் அதுதான். சரியா? சரி. எழுதிக்கொள்ளுங்க.
சரி சார். சரி சரி. அடுத்தது அடுத்து என்ன படிக்க போறோம்? ஒரு சர்க்கரை. ஒரு சர்க்கரை ரெண்டு போடுங்க. இது அழிக்கிறப்ப அடுத்தது வந்து ஒரு சர்க்கரை. ஒரு சர்க்கரை ரெண்டு போட்டு இயல்பு எழுதுங்க. நான் ஒரு சர்க்கரை ஒரு இயல்பு சொன்னேன். இலையத்திர கட்டமைப்பு அழகு மாதிரி எதிர கட்டமைப்பு அழகு ஒரு சர்க்கரை. கார்போஹைட்ரேட். அப்ப இந்த பாயிண்ட்ஸும் இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தீங்க. கார்போஹைட்ரேட்டின் குளுக்கோஸை பத்தி சரியான கூட்டுகள்ல வந்தீங்க. அப்ப குளுக்கோஸ் வந்து ஒரு சர்க்கரை. அப்ப கார்போஹைட்ரேட் கட்டமைப்பு அழகு ஒரு சர்க்கரை. சரியா? அப்ப முதலாவது பாயிண்ட் சொல்லிங்க. ஒரு சர்க்கரை போட்டுட்டு கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பு அழகு. அப்ப உங்களுக்கு ஒரு சர்க்கரேட் எழுது. கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பு அழகு. உங்களுக்கு ஒரு சர்க்கரேட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது, ஒரு சர்க்கரேட்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வர வேண்டியது குளுக்கோஸ். என்ன குளுக்கோஸ் எப்படி இருக்குமென்று ஞாபகம் வச்சுருந்தா அதுல இயல்பு எழுதலாம். என்ன சரி. அப்போ கட்டமைப்பு அழகு கார்போஹைட்ரேட் கட்டமைப்பு அழகு ஒரு சர்க்கரை. அடுத்தது வந்து ஒரு சர்க்கரேட்டுக்கு நம்ம விசேட பேர் ஒன்று சொல்லலாம். எளிய வெள்ளங்கள். வெள்ளமண்டா என்ன? வெள்ளமண்டா என்ன? சீனி. என்ன வெள்ளமண்டா சீனி. எளிய வெள்ளங்கள். எளிய வெள்ளங்கள்னு சொன்னா மிக சிக்கலான, அதாவது சிக்கல் இல்லாம மிக சாதாரணமான வெள்ளங்கள். அப்ப ஒரு சர்க்கரைட்டுக்கு நாங்க சொல்லலாம். அதாவது நம்ம சாப்பிடுற சீனி வரும் இரு சர்க்கரைட்டுக்குள்ள. சரியா? நம்ம சாப்பிடுற சீனி சுக்ரோஸ், அது வந்து இரு சர்க்கரை. அதுக்கு முன்னுள்ளது அப்ப சீனி. அப்ப நம்ம சாப்பிடுறது வெள்ளம்னு சொன்னா அதுக்கு முன்னுள்ளது ஒரு சர்க்கரைட்டுன்னு சொல்லலாம். எளிய வெள்ளங்கள். சரியா? அடுத்து எழுதுங்க. எளிய வெள்ளங்கள் என அழைக்கப்படும். ஒரு சர்க்கரைட்டுக்கு இன்னொரு பேர் எளிய வெள்ளங்கள். அடுத்தது வந்து சிலதுக்கு கேட்பாங்க, ஒரு சர்க்கரைட்டுக்கும் இரு சர்க்கரைக்குமான இயல்பு என்ன வித்தியாசம் என்று கேட்டுட்டு நீரில் கரையிறத வச்சு சொல்லுவாங்க. ஏன்னா பல் சர்க்கரைட்டு வந்து நீர்ல கரையாது. இரு சர்க்கரைட்டும் ஒரு சர்க்கரைட்டும் நீரில் கரையும். அப்ப ஒரு சர்க்கரை நீர்ல கரையுமா கரையாதா? குளுக்கோஸ் நீர்ல கரையுமா கரையாதா? கரையும். அப்ப நீரில் கரையும். அடுத்தது நீரில் கரையும். கீழே எழுதுங்க போய். சும்மா ஷார்ட் எழுதுனா சரி. நீரில் கரையும் இனிப்பு சுவையானது. அடுத்த பாயிண்ட் இனிப்பு சுவையானது. சரி. என்ன குப்பி வச்சீங்க? சின்ன குப்பி வச்சீங்களா சிஆரா? சின்னது. சின்னதா? அப்ப சின்னதுன்னு சொன்னா கொப்பிய இப்படி மாத்துங்க. மத்த மாதிரி இப்படி 3 குளம் அடிங்க. சரியா? கொப்பி எப்படி திருப்பி இப்படி அடிங்க. சரியா? 4 இப்படி 4 அடிக்கணும். இப்படி வச்சு 4 சொல்ற மாதிரி அடிங்க. இப்படி வச்சு 4. இது சின்னது. மற்ற ரெண்டும் சமனா பிரிங்க. இந்த 3ம் இந்த 3க்குள்ளேயும் தான் கூட எழுத போறோம். அப்ப இது கொஞ்சம் ஓரளவு எழுதினா சரி. இந்த 3ம் சமனா எழுதுங்க. இதுல வந்து கொண்டு வந்து முதலாவது விசேட இயல்பு, விசேட பெயர். இதுல வந்து ஒரு சொல் வரப்போகுது. விசேட பெயர். இதுல வந்து முதலாவது குளுக்கோசு, அடுத்தது பிரக்டோசு, அடுத்தது கலக்டோஸ். சரி சரி. அப்ப முதலாவது வந்து விசேட பெயர். சரியா?
விசேட பெயர் என்று போடுங்க. போட்டுட்டு குளுக்கோஸுக்கு நம்ம விசேட பெயர் சொல்றது குருதி வெல்லம். குருதி வெல்லம் இதுக்கு எழுதுங்க, குருதி வெல்லம். குருதி வெள்ளம்னா உங்களுக்கு விளங்கணும், இது எங்க காணப்பட போகுது? பிரதானமா குருதியில காணப்படுற ஒரு வெள்ளம்னா என்ன? குளுக்கோஸ். அப்ப குருதியில காணப்படுற ஒரு சர்க்கரைட் என்று கேட்டா நாங்களுக்கு விளங்கணும் என்னென்று? குளுக்கோஸ் என்று விளங்கணும். சரியா? குளுக்கோஸ். சரி, அப்ப குருதி வெல்லம். சரியா? சரி, அடுத்தது வந்து ஃப்ரக்டோஸுகளுங்க பல வெல்லம். பல வெல்லம். பல வெல்லம். அப்ப பல வெல்லம்னு சொன்னா பழுத்த பழங்கள்ல பிரதானமா காணப்பட போவது எது? ஃப்ரக்டோஸ். அப்ப பழுத்த பழங்கள்ல பிரதானமா குளுக்கோஸும் சில இதுல காணப்படும், ஆனா பிரதானமா காணப்பட போறது என்ன வெல்லம்? என்னது? ஃப்ரக்டோஸ். அடுத்தது வந்து கலக்டோஸுக்கு எழுதுங்க பால் வெல்லம். பால் வெல்லம். அப்ப பால் அல்லது பால்ல செய்யற பொருட்கள்ல பிரதானமாக காணப்படுற ஒரு சர்க்கரைட் எது? கலக்டோஸ். சரியா? அப்ப இப்ப குருதி வெல்லம் எடுத்து தருவாங்க. குருதி வெல்லம் என அழைக்கப்படும் ஒரு சர்க்கரைட் யாதென்று கேட்டா உங்களுக்கு விளங்கணும். பல வெல்லம் இது, பால் வெல்லம் அது. சரியா? இப்ப இதுக்கு கீழே ஒரு கோடு போடுங்க. அடுத்தது போடுங்க இயல்புகள். இயல்புகள் விசேட பெயர் முடிஞ்சு அடுத்தது வந்து இயல்புகள். சரியா? இதுல எழுதுங்க குளுக்கோஸுக்கு ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பிரதான விளைபொருள். ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பிரதான விளைபொருள். உடலில் அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அடுத்த ரிப்போர்ட் எழுதுங்க. உடலில் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியில் சேர்க்கப்படும். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என்ன மாறும்? மாப்பொருள் சாப்பிட்டோம்னு சொன்னா, கார்போஹைட்ரேட் பொருட்கள் சாப்பிட்டோம்னு சொன்னா அது கடைசியா நம்மளோட குருதியில என்னையா சேரும்? குளுக்கோஸ். அப்ப இறப்பையில போய் என்ன செய்யும்? அது வந்து மாப்பொருள் வந்து இரு சர்க்கரைட்டா உடையும், அந்த இரு சர்க்கரைட் வந்து கடைசியா ஒரு சர்க்கரைட்டா உடையும். ஒரு சர்க்கரைட் அந்த உடையிறது வந்து என்னையா? குளுக்கோஸா உடையும். குளுக்கோஸ் தான் வந்து நம்மளோட உடல்ல அகத்துறிஞ்சப்படும். நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் அப்படியே அகத்துறிஞ்சப்படாது, அது வந்து நீர்ப்பகப்படைஞ்சு என்னையா குளுக்கோஸா மாறி அந்த குளுக்கோஸ் தான் குருதியிலே சேர்க்கப்படும். அதனாலதான் நாங்க குருதி வெல்லம் என்று சொல்றோம். சரியா? சரி, உடலில் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியில் சேர்க்கப்படும். அதுல எழுதுங்க. சரி. அடுத்தது மாப்பொருள் நீர்ப்பகுப்படைந்து உருவாகும் இறுதி விளைபொருள். மாப்பொருள் நீர்ப்பகுப்படைகிறேன்னா பாருங்க, இங்க பாருங்க, மாப்பொருள் இருக்கி அந்த மாப்பொருள் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு மாப்பொருள் எத்தனை சர்க்கரை? பல் சர்க்கரை. பல் சர்க்கரை அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது என்ன மாறணும்? இரு சர்க்கரைட்டா மாறணும். இரு சர்க்கரைட்ட கடைசி என்ன மாறணும்? ஒரு சர்க்கரைட் தான். இப்ப மாப்பொருள் ஒரு சர்க்கரைட் தான் வந்து குளுக்கோஸ். சரியா? அப்ப என்ன செய்யுமா? மாப்பொருள் சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நீர் பகுப்படைஞ்சு கடைசியா உருவாகிற இறுதி விளை பொருள் என்னன்னு கேட்டா என்ன? குளுக்கோஸ். சரியா? சரி, இப்ப மாப்பொருள் நீர் பகுப்படைந்து உருவாகும் இறுதி விளை பொருள். அடுத்தது எழுதுங்க காணப்படும் இடம். அப்ப இதுல ஒரு கோடன்னு போடுங்க. இயல்பு கொண்டு எழுதிட்டு ஒரு கோடு போடுங்க. அடுத்தது மூன்றாவது வந்து காணப்படும் இடம். அடுத்தது இயல்பு என்னமா? அடுத்தது பிரக்ரோஸ் கலக்ரோஸ். அது நான் சொல்றேன், இதை முடிப்போமே. அது அவ்வளவு பாயிண்ட்ஸ் தான் வரும், கூட வராது. நீ குளுக்கோஸுக்கு தான் கூட வரும். அப்ப கோடுகிறீங்க, குளுக்கோஸ்ல கோடுகிறீங்கன்னா சரி, இது குறைய தான் வரும். சரியா? சரி. அடுத்து வந்து காணப்படும் இடங்கள். காணப்படுற எங்க காணப்படும் இடங்கள் போட்டுட்டு பிரதானமா காணப்படுறது வந்து குருதி, அடுத்தது தேன். அப்ப குளுக்கோஸ் வந்து இனிப்பு சுவையானது உங்களுக்கு தெரியும், அது தரையில. அப்ப இனிப்பு சுவைன்னு உங்களுக்கு வழங்கணும்.
தேன் அடுத்தது வந்து மூன்றாவது பழுத்த பழங்கள். சரி, அடுத்தது என்ன ரெண்டாவது? பிரக்ரோஸ். ஃப்ரக்டோஸ். என்ன ஃப்ரக்டோஸுக்கு எழுதுங்க. காய்கள் பழுக்கும் போது உருவாகும். காய்கள் பழுக்கும் போது காய் பழமா மாறக்குள்ள உருவாகிறது தான் வந்து என்ன ஃப்ரக்டோஸ். இப்ப காயாயிருக்க வந்து மாங்காயோ அல்லது வாழைக்காயோ அது பழமா மாறக்குள்ள அங்க உருவாகிறது ஃப்ரக்டோஸ். காய் பழுக்கும் போது ஃப்ரக்டோஸ் உருவாகும். அடுத்து வந்து இனிப்புச்சுவை கூடியது. இனிப்புச்சுவை கூடியது. இதுவும் இனிக்கும் இதுவும் இனிக்கும் தான். சரி, இதுவும் இனிக்கும் இதுவும் இனிக்கும். ஆனா இது வந்து இனிப்புச்சுவை கூடியது. சரி சரி, அதுல காணப்படும் இடங்கள் எதுங்க? பிரதானமா காணப்படுறது பழுத்த பழங்கள். அடுத்தது கேரட். அடுத்தது வருது கலக்டோஸ். சரியா? கலக்டோஸ் எழுதுங்க. கலக்டோஸ் கலக்டோஸும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது கலக்டோஸும் குளுக்கோஸும் ஒன்றா சேர்ந்து உருவாகிறது வந்து என்ன லக்டோஸ். சரியா? கலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து உருவாகுது. நான் சொன்னேன் ஒரு சர்க்கரை ரெண்டு சேர்ந்து உருவாகிறது. அதுல ரெண்டுல கலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து உருவாகிறது வந்து சாரி இலக்டோஸ். சரியா? அப்ப இலக்டோஸ் நீர் பகுப்படைஞ்சா என்ன எல்லாம் உருவாகும்? இலக்டோஸ் எத்தனை சர்க்கரை? இலக்டோஸ் எத்தனை சர்க்கரை? இரு சர்க்கரை. இரு சர்க்கரை. அப்ப இரு சர்க்கரை உருவாகுனா நீர் பகுப்படைஞ்சா அதுல ஒரு சர்க்கரை உருவாகணும். அப்ப இதுல இலக்டோஸ்ல ஒரு சர்க்கரை தான் என்ன கலக்டோஸ். சரியா? கலக்டோஸ். அப்ப இலக்டோஸ் நீர் பகுப்படையும் போது எழுதுங்க. இலக்டோஸ் நீர்ப்பகுப்பின் போது உருவாகும் விளைவுகளில் ஒன்று. அப்ப இதுல குளுக்கோஸுக்கு வந்து ஒரு இடம் இருந்தா இதுக்கு இனிப்புச்சுவையுடையதுங்க. இனிப்புச்சுவையுடையது இருந்தா எழுதுங்க. கலக்டோஸுக்கு எழுதுங்க. இதை மார்க் பண்ணி வைங்க. இனிப்புச்சுவை அற்றது. இனிப்புச்சுவை அற்றது. அப்ப வழங்கணும் ஒரு சர்க்கரைட்ல வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இனிப்புச்சுவை உடையது. இனிப்புச்சுவை அற்றதுன்னு சொன்னா என்ன கலக்டோஸ். அப்ப பசுப்பால். அப்ப பசுப்பாலை நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னு சொன்னா பசுப்பால் என்ன செய்யாது இனிக்காது. என்ன அப்ப அதுல காணப்படுறது வந்து கலக்டோஸ். சரியா? அப்ப உங்களுக்கு குளுக்கோஸ் அதாவது குளுக்கோஸ் சொன்னா ஞாபகத்துக்கு வரணும் குருதி வெள்ளம். ஃப்ரக்டோஸ் பல வெள்ளம். அப்ப இது ரெண்டும் இனிப்புச்சுவை இனிப்புச்சுவை உடையது. கலக்டோஸ் சொன்னா உங்களுக்கு பாலை ஞாபகப்படுத்தீங்கன்னா பால் இனிக்காது. அப்ப இனிப்புச்சுவை அற்றது. இதை மார்க் பண்ணி வைங்க. இனிப்புச்சுவை அற்றது. அடுத்து வந்து காணப்படும் இடங்கள் பால் உற்பத்தி பொருட்கள். பால்ல உற்பத்தி செய்யற பொருட்கள்ல என்ன காணப்படும்? கலக்டோஸ் காணப்படும். சரி, டவுட் இருக்கா? இதோட கிளியர் ஆயிடணும். சரியா? எல்லாம் திருப்பி படிக்க தேவையில்ல. திருப்பி இதோட கிளியர் ஆயிரும். படிங்க கொஞ்சம் கொஞ்சம். சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து மிச்சத்தை படிப்போம். பார்த்துட்டு வாங்க. சரி, இரு சர்க்கரைட்டும் பல் சர்க்கரைட்டும் அடுத்து வந்து அதை என்ன நீதம் காண்பு அதை படிச்சுட்டு வாங்க. நான் வழங்கப்படுத்திடுறேன். சரியா?